நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துலதான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். ஹோப் யூ என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க்யூ. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு இது வேணாம்னு சொன்னேன்ல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா எதுவும் என்கிட்ட இல்ல. எதுவும் என்கிட்ட இல்ல. எதுவும் என்கிட்ட இல்ல. ஒரு நிமிஷம்.
இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்போ அதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம் தான் வேணும் நீ நினைச்சினா இந்த விவாகரத்து மனுல கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். ரெண்டு பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? ரெண்டு பேரும் தான். அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல, ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால்தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்தின் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷூர். ஆஸ் an advocate, நீ கேட்கிற இந்த டைவர்ஸ வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன்.
मुबारक हो, मुबारक हो। Congratulations, congratulations। अरे भाई बधाई हो भाई, बहुत बहुत बधाई हो। दोनों की जोड़ी अरे यार ये भी ये मेड फॉर ईच अदर। विश यू हैप्पी मैरिड लाइफ। वी आर गोइंग टू बी वन ऑफ द बेस्ट कपल इन आवर ऑफिस। बेटा ये पूजा का कुमकुम है, बहू को सिंदूर लगा दो। लगा दो ना बेटे। अरे लगाना यार, अरे लगाया जल्दी लगाना, अरे लगाया, लगाना, लगा दो यार। I'm sorry. நான் அப்படி போயிருக்க கூடாது. உடனே வந்துடலான்னு தான் போனேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான். ஒத்துக்கிறேன். தப்பு என் மேலதான். இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க வேற. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் என்னையே மாத்திக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். நீ இங்க இருக்க போறது இன்னும் 1 வருஷம் தானே. இது ஓரும் இந்த அக்கி. நீ இங்க இருக்கிற 1 வருஷம் முழு சுதந்திரத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு, உன் விருப்பம் போல இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். Apart from the roof, we don't have to share anything. Okay? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட வருத்தமோ கோவமோ வரலையா? Good night. நான் போட்ட காஃபி தான் நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னு வேற போட்டிருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கைய கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அது தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? இந்த சுகமெல்லாம் பழகி போச்சுன்னா
பின்னால நான் தானே கஷ்டப்படணும். இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். தாமஸ், एक मिनट प्लीज, मेरी बात सुनिए. एक मिनट. सस्पेंड करने का, आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे. आप क्या समझते कि मैं यूनियन का मेंबर नहीं हूँ? मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी साहब. तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता साहब. इस चीज को दिमाग में रखिएगा साहब. और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था साहब. आपकी हल्की फुल्की धमकियों से मैं डरने वाला नहीं. अगर मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं. आप जैसे 36,000 आदमी आए और चले गए. आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब. और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज के दूंगा. साहब मैं आपको छोड़ने वाला नहीं. और अगर मेरा घर बर्बाद हो गया तो साहब मैं आपको बर्बाद. சீக்கிரம் வரீங்களா? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. நேற்று ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேலதான். நான் போட்ட காஃபியை குடிக்க மாட்டீங்க. நான் பண்ண சாப்பாட்டையா சாப்பிட போறீங்க? ஆஃபீஸ்ல நேற்று ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம். ஒரு ஆபரேட்டரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட். ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதுக்கு நடுவுல வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு போன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் என் கடமைக்காக 2 காபி போட்டிருக்கேன். ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால், டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு. நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கா நீங்க உங்க கொள்கை எல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேற போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம், அதுல சக்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல. சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன். அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கிய? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருக்கேன். இந்த வீட்டை பார்த்திருக்கேன். பார்க்க ஆசைப்படுறியா? நேற்று வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நிஜமாவே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? என்னைக்கு? உங்க ஆபீஸ் போன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிஜமா? அப்ப இப்பவே போன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே.
हाँ ठीक है, आप मरीज को भेज दीजिए। एक्सक्यूज मी, 1 मिनट। प्लीज एक्सक्यूज मी, Yes? एक्सक्यूज मी, इमरजेंसी एडमिशन। एडमिशन उस काउंटर में जाइए। हाँ ठीक है, रख दीजिए। My husband is bleeding. He's in the car. Please, admission வேணும். Accident? இல்ல, accident இல்ல, 4 ஆளுங்க. I mean, 4 men beat him up. Please. वो पुलिस केस उधर. Excuse Yes? me, please. My husband is bleeding. Emergency admission. ये फॉर्म भर दीजिए। There's no time. प्लीज Please. फिल अप दिस फॉर्म। He's dying. Please. आपने पुलिस को इन्फॉर्म किया क्या? अगर आप उनके रिश्तेदार हैं तो उनको एडमिट कर सकते हैं हम। சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. आप उनके रिश्तेदार हैं? I mean, what are you saying? आप उनके रिलेटिव हैं? Yes, relative. क्या रिलेशन है? என் புருஷன். Please. எப்படியாவது காப்பாத்துங்க, please. சாப்பாடு ரெடி. நான் இன்னைக்கு காரசாரமா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும், இல்லாட்டி கண்ணா பின்னான்னு தைரியம் இருக்கணும். நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? பம்பா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னா நான் சாப்பிடுறேன். கை எடுங்க, நான் ஊட்டி விடுறேன். நான் தொட்டா நீங்க ஒண்ணும் கருகி போயிட மாட்டீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு தான் கம்பளி பூச்சி வர்ற மாதிரி இருக்கும். எங்க கிளம்புறீங்க? நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆபீஸ்க்கா? 15 நாளாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால ஷூ கூட போட முடியல. ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் அது கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே, அந்த கடனுக்காவது கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு, மஞ்ச சாயம் பூசின ஒரு கயிறு, அவ்வளவுதான். போங்க, போய் முட்டிக்கீங்க, கை உடைச்சுக்குங்க, கால் உடைச்சுக்குங்க. எனக்கு என்னாச்சு? நானா கட்டிக்கிட்டு போறேன். सर मैं सीता ट्रेवल से आया हूँ। ये आपकी मद्रास की टिकट है। ट्रेन टिकट। நான் என்ன பண்றது?
போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்குமாவது சம்பந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். டோபி அட்வான்ஸ், பால்காரம் பாக்கி எல்லாம் இதுல இருக்கு. இது ஸ்டோர் ரூம் சாவி. அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது. இது உங்க பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின். 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கா நீங்க வர வேண்டாம். நானே போய்க்கிறேன். இந்தா, நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது. அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து. இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னையில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க.
बरेली प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी।